Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பாம்பே சாட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு. சாட்ஸ்னாலே நம்ம ஒரு ஸ்டேட்லேயும் உள்ள எல்லாத்தையும் ஸ்பெஷலைஸ்டாக செய்யக்கூடிய ஒரே ரெஸ்டாரண்ட் நம்ம பாம்பே சாட்ஸ் தான். அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டோட சாட்ஸுங்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் எப்போ பார்த்தாலும் என்னப்பா இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தமிழ் மக்களுக்கு இப்போ பர்வா வில்லேஜில் வந்திருக்கு பாம்பே சாட்ஸு. இங்கே வந்து 19 ஐட்டம்ஸ் ஆஃப் சாட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக, நாக்குக்கு நல்ல கரசிரமாக இருக்கணும். நம்ம நார்த் சைடில் போய் ஒரு பானிபூரி சாப்பிட்டா எப்படி ஒரு எஃபெக்டிவ் இருக்குமோ அந்தமாரி ஒரு எஃபெக்டிவில் நம்ம எல்லா ஸ்டேட்டில் உள்ள சாட்ஸ் ஐட்டமும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடக்கூடிய ஒரு பாம்பே சாட்ஸ் வந்து நம்ம பர்வா வில்லேஜில் இருக்குது. வாங்க ஒரு வாட்டி நம்ம எல்லோரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் வந்து இங்கே பாம்பே சாட்ஸில் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ 19 ஐட்டம்ஸில் ஒரு ஐட்டம்ஸாக எடுத்து ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட்டான ஐட்டம்ஸை செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். கிச்சனில் நம்ம சைடான நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு இது எல்லாமே கலந்து செம்ம டேஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இருக்கிற இடம் பர்வா வில்லேஜ். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம சவுத் சைடில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு தோசை நம்ம பர்வா வில்லேஜில் பாம்பே சாட்ஸில் எப்படி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். அவங்க தோசை ஊற்றுற ஸ்டைலே செமையாக இருக்குது. அதாவது நம்ம டவரால் தான் நம்ம தோசை ஊற்றுவோம். அந்த டவராவை நல்லா வளைச்சி திரிச்சு எப்படி ஊற்றுனா ஒரு நிலா மாரி இருக்குது பாருங்கள். அந்த தோசையை ஒரு அட்ராக்டாக ஊற்றிருக்காங்க. அதாவது இங்கே வந்து கிச்சனை வந்து எவ்வளோ பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா தோசைனாலே நம்ம வந்து ஒரு கிரிப்ஸியான ஒரு தோசையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பாம்பே சாட்ஸில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Sir, tell me, sir, how you are making on food? I am making for fresh food here. Okay. Customer order giving after I make. Because customer I like for crispy, browny color. He enjoy for food. Okay. What kind of varieties of dosa are you making? Dosa is more than varieties of masala dosa, onion dosa, Mysore masala dosa, and plain dosa. Uttapam also have 2-3 varieties. Okay. There. More than varieties. It's choice for a customer. Customer telling this masala, yes, I make for fresh. Okay. This is a podi dosa, carrot, yes. all varieties you are doing. Yes, sir, yes. Okay. இப்போ இந்த தோசை வந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு, ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு கிரிப்ஸியாக கேட்குறாங்களோ அந்த லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த தோசையை எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க முடியும். அதை வந்து நல்லா உணர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் பண்ணும்போது தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். பயங்கர கிரிப்ஸியாக இருக்குது. இட்ஸ் லைக் எ வெரி கிரிப்ஸி. I also like many of Bombay chaats. We are very tasting with dosa. Because Bombay chapati is giving for, every food is making for hard. Yes, because customer like I'm happy. Okay. Customer happy, my staff happy. Okay. Staff happy also, company also happy. It's the true, sir. Thank you, sir. Customer need to be more satisfied with food. அவங்களோட மெயின் இதே வந்து கஸ்டமர் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஹோம்மேட் ஃபுட் மாரி அவங்க ப்ரிப்பேர்டாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க பண்ணுறாங்க. அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெயின் முக்கியமான விஷயம். அதாவது மக்களே, இப்போ நம்ம நார்த் இந்தியன் சாட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது என்னதுங்க? திஸ் இஸ் வாட்? This is sir Balla Papri chaat. Balla chaats. Balla Papri chaat. This chaats from where? From For this one, UP. Yeah. Okay. The Balla chaats, what kind of things are? This one have papdi and vada. Dahi vada. Okay. Crazy dahi vada and have this green chutney. Green this chutney. One, dest. I using for dest chutney. Dest chutney. Yeah. So okay. dest and jaggery and boiling. And have some secret masala. Okay. This one coming for nice taste. Live taste. Yeah. If you try, this very tasty.
Okay, okay. More than customer like for this channel. Qatar for 20 years. 20 years. Yeah, for his chart. Because I am who first taking here Bombay Chapati working to 18 years. 18 years. Now is a new brand for coming Bombay Chaat. Bombay Chaat is giving for more variety for chaat. Okay, okay. You know how Qatar. Bombay Chapati giving more chaat. Okay, okay. But other shop going you're taking for 3, 4, 5 chaat. But they have lots of chaat. So more Too of much, varieties yeah. of charts are having. Too much variety. Every month I knew some chaat coming every month. Every month. Yes. So different kinds of food taste is customer also they are very interested. Yes, yes, yes. Other Some we are making for pani Chinese, puri. pani puri, South Indian dosa, idli, vada, Chinese food, chicken lollipop, rice, noodles. So my menu have this one 90 items. Okay, okay. Too much variety have. This is all vegetarian. Yes. Bombay charts is completely vegetarian. No, have some Chinese item also. Chinese but item. More than vegetarian. More than vegetarian. Yes, but non-veg have this separate for cooking. Okay, okay, sir. Okay. It's very nice to see you. மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கால்வாசி நம்ம நார்த் சைடில் யூபி சைடில் உள்ள சாட்ஸ்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 19 ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சாட்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பர்வா வில்லேஜ் வந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் சாப்பிட முடியும் அதுக்கு நான் கேரண்டி. Bombay Vada Pav. Bombay is pav bhaji. ஓகே அதாவது இட்ஸ் லைக் அ பாவ் Yeah, the Vada Pav. வடை பாவ். Yes. I was giving for one vada. I make for one Vada Pav for you. Is that babu plate mein? Huh? This one அதாவது It's coming for this Bombay chaat giving for natural for Bombay style. ஓகே ஓகே இட்ஸ் லைக் அ நேச்சுரல் பாம்பே ஸ்டைல். Yes. அதாவது மக்களே நம்ம வந்து ஒரு பிரெட்டில் வந்து ஒரு க்ரீன் சட்னி போட்டு மேலே நம்ம பொடி தூணா எப்படி இருக்கும் அப்படி வந்து இதுக்கு பேர் வாட் இஸ் த நேம்? This one Vada Pav sir. வடை பாவ். Yeah, this no making for everyone because this one have coconut chutney or Okay. call for ghati masala. காடி மசாலா. Ghati masala. Ghati means you Bombay people. ஓகே ஓகே. பட் பாம்பே சாட்ஸ் ஆரியோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்தமாரி பாம்பே சாட்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பாம்பே சாட்ஸ்க்கு வந்தீங்கன்னா பாம்பேயில் எப்படி பண்ணுவாங்களோ அதேமாரியே பண்ணுறாங்க. This one ready sir. This road Vada Pav. is very famous for Bombay. It's called Vada Pav. Everyone like this Vada Pav. ஓகே ஓகே. ஐ ஆல்சோ ஈட்டட் இன் Yeah, enjoy sir. Yes. And here sir, look here. I make for this one chicken veg Manchurian. சிக்கன் Veg Manchurian. வெஜ் மஞ்சூரியன். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து சிக்கன் வெஜ் மஞ்சூரியன். Veg Manchurian. Veg Manchurian. Only veg Manchurian. वो दिखा रहे? அதாவது மக்களே நம்ம வந்து ஒரு பிஸியான டயத்தில் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு எல்லாரும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலே எவ்வளோ பிஸியாக இருக்காங்க பாருங்கள். பாம்பே சாட்ஸில் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க. Very famous for this one is for this one chicken momos. சிக்கன் மோம்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு கொல்கட்டை மாரி இருக்குது. Everyone likes it. ஓகே ஆக்சுவலாக மக்களே இது வந்து கொல்கட்டை கிடையாது சிக்கன் மமூஸ். These items are from which? For this one Nepal. Nepal. Yeah. Okay, okay. நேபாள் மக்களுக்கு ஒரு பாம்பே சாட்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு சூப்பராக வந்து சிக்கன் மமூஸ் பண்ணியிருக்காங்க. Yes, yes. Chicken, paneer and veg. Okay. How is variety? Varieties. Yes. சிக்கன்லேயே Chicken and veg also. Yes. Okay. Like for this one egg roll. Egg roll. Yeah, I call for this one egg Frankie. Okay. It's somebody call egg roll, but I making for this Bombay style for egg Frankie. Egg variety. Egg Frankie. Okay, egg variety. அதாவது மக்களே இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டில் உள்ள அந்த சாட்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பாம்பேயில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கத்தாரில் இருந்துக்கிட்டே பாம்பே சாட்ஸை நீங்கள் சாப்பிட முடியும். Vegetable triple rice. ட்ரிபிள் ரைஸ். Yeah, triple rice. He mixing for rice and noodles both. போத். The taste is coming amazing. அமேசிங். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து நூடுல்ஸு ரைஸு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? Yes sir. If somebody come, you taste try.
you like is very nice taste. ஓகே மக்களே, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, பர்வா வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா பாம்பே சாட்ஸில் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வித் நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நார்த் சைடில் உள்ள சாட்ஸை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாம்பே சாட்ஸில் சாப்பிட்ட பிறகு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது நம்ம நார்த் சைட்னாலே மெயினாக பார்க்க வேண்டியது செமையாக இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி. அதாவது ஒரு பாஸ்மதி ரைஸில் நம்ம வந்து நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சிக்கன் மஞ்சூரியன் சொன்னார், அதில் பாருங்கள் பேர் மஞ்சூரியன். அதாவது ஒரு பேருமே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த சாட்ஸோட நேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் ஃபேமஸான உள்ள சாட்ஸை தான் இவங்க அதை வந்து ஃபெமிலியராக அதை வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் வந்தாலும் அதை வந்து சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற வகையில் தான் பாம்பே சாட்ஸ் இருக்குது. பானிபூரியோட டிசைனே வேறு லெவலில் இருக்குது. தைபூரி. ஓகே. Assam taste. Amazing. Because all customers love in this. Okay. This taste is not taking for all Qatar. This taste is giving for this Bombay chaat. Never giving other for all Doha. You go anywhere, it's not taking for same taste. Okay. Because I am making for natural for Indian style. Indian style. Yes. What kind of things are mixing here? You see some I am using for all material by my side making here. Some people is taking for ready-made, but I am not using for ready-made. Okay. On 100% I am making for all item here. Okay. All And is giving- own Bombay Chaats Yes. items. Yes, because I giving for this way natural taste. See this one. You try also, sir. Okay. Enjoy. Cool. You go, I serve there. ஓகே ஓகே மக்களே, இது எல்லாமே அவங்களோட ஓனாக தயாரிக்கிற விஷயம், எங்கேருந்துமே வெளியில் வாங்குறது இல்லை. பாம்பே சாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, இப்போ நமக்கு தைபூரி கொடுத்துருக்காங்க. இந்த தைபூரி வந்து இதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் அவங்களே ஹோம்மேட், அதாவது சில பேர்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து பூரிலாம் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்க வந்து இது எல்லா ஐட்டமே இவங்கள ஓனாக தயாரிக்கிறது. பாம்பே சாட்ஸில் வந்து சாட்ஸுக்குன்னே நம்ம விரும்பி சாப்பிட்ற சாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட் இருக்கும், அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்தாப்பில் உள்ள சாட்ஸும் அதிகமாக இருக்கும். அதை வந்து ஸ்பெஷலைஸ்டாக அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இந்த தைபூரி பாருங்கள், இதில் வந்து கொத்தமல்லி மேலே தூவியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரூட்ஸு, அதாவது மாதுளம்பழம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே வந்து தயிர் போட்டிருக்காங்க. அப்புறம் மின்ட்டோட சட்னி இருக்குது. தைபூரி ஒன்று சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்காதுன்னு பார்த்துருவோம். சாட் சாப்பிட்னாலே தனி டேஸ்ட்டு தாங்க. அதாவது தைபூரி சாப்பிடும்போது தயிர் கலந்த ஒரு பூரி சாப்பிட்டா, ஒரு கிறிஸ்பியாக ஒரு பூரி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்தமாரி ஒரு டேஸ்ட் இருக்குது. சில நம்ம பானிபூரிலாம் நான் சில இடத்துல சாப்பிட்ருக்கேன், அதில் வந்து அந்த பூரி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. சம்டைம் அவங்க வந்து அந்த கை பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அந்த சாட்ஸ் வந்து எப்போதுமே நம்ம ஊரில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பாம்பேயில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை வந்து நேராக நம்ம வந்து ஒரு இடத்துல அதை ரியாலிட்டியாக சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரணுன்னா அங்கே உள்ள டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அந்த சாட்ஸை டிசைன் பண்ணி இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வரும். ஆக்சுவலாக உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே மக்களே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பாம்பே சாட்ஸு. நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பாம்பே சாட்ஸில் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே இவங்க பண்ணுற எல்லா ஃபுட்டுமே நிறைய வெரைட்டிஸாக 19 ஐட்டம் வந்து சாட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு சாட்ஸ் ஐட்டமும் வந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் உள்ள சாட் ஐட்டம் இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பாம்பே சாட்ஸ் பர்வா வில்லேஜுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மக்களே, இப்போ வந்து கிறிஸ்பியான தோசை நம்ம பாம்பே சாட்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த தோசை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த சவுத் சைடில் வந்து நம்ம வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது, நார்த் சைட்லேயும் சவுத் சைட் பீப்புளும்
இந்த கிரிப்ஸியான தோசை தான். இந்த கிரிப்ஸியான தோசைக்கு நல்ல டேஸ்ட்டான சட்னி இருந்தால் தான் அது சாப்பிடும் போது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட முடியும். அதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பாம்பே சைடில் எப்படி பண்ணால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்தமாரி ஒரு தேங்காய் சட்னி இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கிரிப்ஸியான தோசையை பாருங்கள், பயங்கர கிரிப்ஸியாக பண்ணியிருக்காங்க. அப்படி மடக்கி ஃபஸ்ட்டு 2 சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். அதாவது தேங்காய் சட்னி வந்து நல்ல அந்த ஒரு அதாவது கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு தேங்காவை போட்டு சூப்பராக சட்னி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தமாரி இருக்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. அதாவது தேங்காய் சட்னின்னா எனக்கு ரொம்ப எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். அந்த டேஸ்ட்டை வந்து எதிர்பார்த்து தான் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் நம்ம போய் சாப்பிட்றது. ஆனால் பாம்பே சாட்ஸில் எப்படி வந்து சவுத் சைட் ஃபுட்டு இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணோம்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஆனியன் சட்னின்னு நினைக்கிறேன். ஆனியன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுலேயும் வந்து அதாவது சில்லி வந்து க்ரீன் சில்லியும் போடுவாங்க, ரெட் சில்லியும் போடுவாங்க. அது ரெண்டுமே போட்டு ஆனியனை கிரைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம காரமாக ஒரு சட்னி சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீலு. அதாவது சவுத் சைடில் உள்ள ஃபுட்டு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு குக்கு மட்டும்தான் இந்தமாரி பண்ண முடியும். அப்புறம் சாம்பார், அதாவது சாம்பார் இல்லாமல் என்னால் வந்து அதுவும் இந்த ட்ரம் ஸ்டிக் இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. நம்ம ஊர் மக்களுக்கு ட்ரம் ஸ்டிக் இல்லாமல் எந்த ஃபுட்டுமே சாப்பிட மாட்டோம். ஆனால் நானும் வந்து கத்தார் வந்து வெஜிடபிள்ஸில் அதிகமாக தேடுற வெஜிடபிள்ஸ்னால் ட்ரம் ஸ்டிக் தான். ஏன்னா முருங்கைக்காய் மாரி ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அளவு ஒரு டேஸ்ட்டான ஒரு வெஜிடபிளில் வந்து முருங்கைக்காய் தான். சில ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது அந்த சாம்பார் வந்து வெறும் சாம்பார் மட்டும்தான் இருக்கும். இவங்கள்ட்ட பாருங்கள், பீன்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரம் ஸ்டிக் போட்டிருக்காங்க, கேரட்டு, ஆனியன்னு எல்லாமே போட்டிருக்காங்க. அதுமாரி சாம்பாரும் நம்ம ஊர் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. கிரிப்ஸியான தோசையும் நம்ம ஊர் சாம்பார் சட்னி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக எப்படா வந்து இப்படிலாம் வந்து ஒரு டேஸ்ட்டாக பண்ண முடியுமா? பாம்பே சாட்ஸில் நம்ம சவுத் சைடு ஃபுட்டை அந்த ரியாலிட்டி ஃபுட்டை இங்கே வந்து கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து தோசை இட்லிலாம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இவங்க வந்து ரொம்ப அதை தான் மெயினாக பார்க்குறாங்க. அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. வந்து சாப்பிட்றவங்க மனசார அதை பாராட்டி போகணும். அதேமாரி இங்கே வந்து சாப்பிட்டப்பா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, என் ஸ்டொமக்குக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு போகணுங்கிறது தான் இங்கே உள்ள எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. மக்களே, இப்போ வந்து தவா சம்சா சாட், அதாவது இந்த சாட் ஐட்டம் சாப்பிடும் போது ஒரு ஊரும் ஒரு ஸ்டேட்டில் உள்ள சாட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அங்கே இருந்து இந்தமாரி சாட் ஐட்டம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த சமோசாவில் சாட் ஐட்டமா அப்படிங்கிறது எனக்கே வித்தியாசமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சம்சா போட்டிருக்காங்க, ஒரு மசாலா, அதாவது நம்ம எப்படி ஊரில் வந்து இந்த கடலையெல்லாம் வைப்பாங்க, அந்த மசாலாலாம் போட்டு ஒரு கடலை வைப்பாங்க, அந்தமாரி ஒரு மசாலா ப்ளஸ் வந்து கொத்தமல்லி மேலே தூவியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மக்களே, இப்போ நம்ம வந்து தவா சம்சா சாட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஆனியனு ப்ளஸ் ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டு, ஒரு காரசாரமான ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்தமாரி சாட் ஐட்டத்தில் மட்டும்தான் அந்தமாரி ஒரு காரசாரமாக சாப்பிட முடியும். அதாவது இதில் வந்து அந்த ஒரு கடலையெல்லாம் போட்டு நல்ல ஒரு மசாலாலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த சாட் ஐட்டம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே வந்து நான் 90 ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணலான்னு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பெரிய இருக்கும், அதாவது ஃப்ரைட் ரைஸ். இதில் வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரைட் ரைஸு. இந்த ஃப்ரைட் ரைஸில் பாருங்கள் பீன்ஸு கேரட்டு, அதாவது இந்த ரைஸை வந்து சட்டியில் போட்டு நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் வந்து பயங்கரமாக சீன் போடுவாங்க, அதில் நெருப்பெல்லாம் அப்படியே வர மாரிலாம். அந்தமாரி இல்லாமல் கொஞ்சம் பயங்கரமான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃப்ரைட் ரைஸு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். செமையாக இருக்குது ஃப்ரைட் ரைஸு. நீங்களும் ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சோலா பூரி. இது பாம்பே சைடில் உள்ள பாவ் பஜ்ஜி. இது வந்து நூடுல்ஸ் ப்ளஸ் ரைஸ் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ சைனீஸ் நூடுல்ஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. இது எல்லாத்தையும் நான் 1 by 1 டேஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் நான் சாப்பிட்ட வரைக்கும் சூப்பராக இருந்தது. அடுத்தது பூரி பாருங்கள், செமையாக இருக்குது பூரி. அதாவது இந்த பூரி வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இப்போ வந்து சோலா பூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸு செமையாக இருந்தது. சோலா பூரினாலே நல்லா உப்பி இருக்கணும். சோலா பூரினாலே அந்தமாரி உப்பி தான் எடுப்பாங்க. அந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். எனக்கு பூரி சப்பாத்திலாம் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ஓமெல்ல வந்து நிறைய பண்ணும்போது நமக்கு பூரி நல்லா சாஃப்டாக வரும். அந்த உப்பி வரதால தான் சோலா பூரி நம்ம ரெடி பண்ணுவாங்க. சோலா பூரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஊர் தொட்டுக்க, அதாவது சோலா பூரினாலே நம்ம கடலையை, அதாவது சாட் ஐட்டம்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா மாரி இருக்கும். இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை நம்ம இப்படி வச்சு சாப்பிட்டா தான் சோலா பூரி சாப்பிட்ட மாரியே இருக்கும். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாரி இருக்குது. சோலா பூரியும் நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்தமாரி ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது ரியாலிட்டியான ரிவ்யூ மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சோலா பூரியை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம ஃபேவராக வந்து பண்ணும்போது, ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது ஃபேவராக சொல்கிறதோட ஃபுட்டோட ரியாலிட்டியான ரிவ்யூ நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் பார்க்குற இப்போ வந்து ஞானகுமார் வந்து சாப்பிட்டாப்புல இந்த ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாப்புல நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாரி இருக்கும். ஆனால் என்னையை பொறுத்த வரையும் ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கா, நமக்கு நல்ல வீட்டு ஃபுட்டு மாரி டேஸ்ட்டாக இருக்கா, அதுதான் மெயினாக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சோலா பூரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபுட்டு. அதேமாரி ஃப்ரைட் ரைஸு ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பாம்பே சாட்ஸ் ஐட்டம், அதாவது இது வந்து பாவு பஜ்ஜி. இது நான் எங்கே சாப்பிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபுட் சென்டரில் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து சரி அங்கேலாம் சாப்பிட்டோம், நமக்கு வந்து அந்த டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த ஒரிஜினல் டேஸ்ட் எங்கே இருக்கும்? இதேமாரி சாட் ஐட்டத்தை நமக்கு பாம்பே சாட்ஸில் கொடுக்குறாங்க. இதில் ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியனை சாப்பிட்டுட்டு இவங்க வச்சுருக்க மசாலாவை இதில் நடுவில் தடவிட்டு கொஞ்சம் ஆனியனை இதில் போட்டுட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா தான் பாவு பஜ்ஜி சாப்பிட்ட மாரி இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மக்களே சாப்பிட்றது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம தொண்டை குழியில் அந்த நாக்கில் படுற டேஸ்ட்டு தான் ஒரு ஃபுட்டை நம்ம லவ் பண்ண தோணும்.
அந்த ஒரு லவ் தான் என்னோடய வார்த்தைகள், வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாவு பஜ்ஜி. இந்த பாவு பஜ்ஜிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கோகோனட் மாரி ஒரு பவுட்ரு மாரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து ஒரு பொடி மாரி இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பஜ்ஜி மசாலா கலந்த பஜ்ஜி ஒன்று இருக்குது. இது எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட்ணும். இது சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு சாட் ஐட்டம் நம்ம பாம்பேயில் சாப்பிட்டா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். மெயினாக இந்தமாரி ரெட் கலரில் இருக்க பொடியை பார்த்தோன்னே எனக்கு ரெட் சில்லியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த சாட் ஐட்டம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம சாப்பிட போகிறது சைனீஸ் நூடுல்ஸ்னு சொன்னாங்க. இது வந்து சைனீஸ் நூடுல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்னாலே நிறைய நூடுல்ஸ் மட்டும் இருக்காது, அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் கலந்து இருக்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நிறையா போட்டிருக்காங்க, அதேமாரி முட்டைக்கோசு நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, அதுதான் மெயின். நம்ம நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்ருப்போம். சில டைம் நூடுல்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பாம்பே சாட்ஸில் எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவரு, அதனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. காரச்சாரமாக இருக்கணும் நூடுல்ஸ்னாலும். அதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் தான் அந்த காரச்சாரம் மசாலா இதெல்லாம் கலந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது கிட்ஸு அதிகமாக லைக் பண்ணுறது நூடுல்ஸ் தான். அந்த நூடுல்ஸை வந்து நம்ம பாம்பே சாட்ஸில் சாப்பிட்டா கூட அந்த நூடுல்ஸ்க்குள்ளே என்னென்ன ஃப்ளேவர் சேர்க்கணும், என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும், டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ஃபைனலாக எப்போவுமே சாப்பிட்டு முடித்தா நம்ம கூலாக சாப்பிட்ணும். ஏன்னா இவ்வளோ காரசாரமாக சாப்பிட்டதுக்கு அந்த நாக்கு கொஞ்சம் கூலாகும். அதாவது இது வந்து ரோஸ் லெஸ்ஸிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காரசாரமாக சாப்பிட்டோம்னா லாஸ்ட்டாக ஒரு கூலாக ஐட்டம் ஏதாவது சாப்பிட்ணும். அது சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சில பேர் டைஜஷனுக்காக 7up சாப்பிடுவோம், பெப்சி சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு இந்தமாரி தயிராக இருந்ததுன்னா இன்னும் டைஜஷன் வந்து பக்காவாக இருக்கும். அதனால தான் இவங்க ரோஸ் லெஸ்ஸின்னு வச்சுருக்காங்க. அதாவது இங்கே சாட் ஐட்டம் மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இந்தமாரி ரோஸ் லெஸ்ஸியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய மிக்ஸ் பண்ணி லெஸ்ஸி நல்லா நார்மலாகவே நம்ம லெஸ்ஸி வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோட ரோஸ் மில்க் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு. ஓகே மக்களே, பாம்பே சாட்ஸில் வந்து இந்தமாரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸை சாப்பிட்டு நீங்களும் செம்ம டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேட்டில் உள்ள சாட் ஐட்டத்தை நீங்கள் ஒரே இடத்துல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே ரெஸ்டாரண்ட்னா அது பாம்பே சாட்ஸ் தான். பர்வா வில்லேஜுக்கு வந்து நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் எந்தளவுக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வீடியோவில் அவர் வந்து அவரோட டேஸ்ட்டாக ஃபீட்பேக்காக சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வீடியோ மட்டும் எடுக்கிறது இல்லை, யூடியூப் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். இப்போ அவர் டேஸ்ட் பண்ணிட்டு அவரோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்து ஞானகுமார் ப்ரோட இங்கே வந்து சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இங்கே வந்து அந்த வெஜ் நூடுல்ஸ் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்தது. வெஜ் நூடுல்ஸ் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக சூப்பராக இருந்தது. எல்லாரும் பாம்பே சாட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Morning Moon.